ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசப்பா, அந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு நம்ம துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த கால வேளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, இந்த இரவெல்லாம் ஆண்டவரே எங்களை கண்மணி போல எங்களை பாதுகாத்து ஆண்டவரே தந்த ஜீவன் சுகபலன் ஆரோக்கியங்களுக்காக உங்க கூடானுകൂடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, அந்த காலை தோறும் உடைய புதிய கிருபையால் நிரப்புங்க இயேசப்பா. உடைய இரக்கத்தால், உடைய அன்பினால், உடைய தயவினால் ஆண்டவரே இயேசப்பா எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஏதோ உடைய முகத்தை நோக்கி பார்க்குறோம் ஆண்டவரே இயேசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய சமூகத்தை நோக்கி பார்க்குறோம். எங்கள் சிங்காசனத்தை வீட்டிருக்கிற எங்கள் தேவாய தேவனை நாங்கள் நோக்கி பார்க்குறோம் இயேசப்பா. ஹல்லேலூயா. தேவ ஆண்டவரே இயேசப்பா, எங்கள் தேவனுடைய கிருபை கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்யட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தரே முக்கு ஸ்தோத்திரம். அப்பாதாவே முக்கு ஸ்தோத்திரம். அருமை ரட்சகரே முக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே முக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, ஹல்லேலூயா. எங்களுடைய கிருபையால் இந்த கால வேளையில் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க இயேசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை பிரகாசிப்பிக்கப்படுகிற தேவாய தேவனே கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், 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 பெருமையாக்குகிறோம் இயேசப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா சோர்வுகளை கர்த்தர் மன்னிப்பீராக, அந்த பலவீனங்களை கர்த்தர் மன்னிப்பீராக. அப்பா, உங்களை எல்லா கழுவி ஆண்டவரே உடைய கல்வாரி ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. தேவனுடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உடைய ஆவினால், அப்பா, உடைய அபிஷேகத்தினால், உடைய வல்லமையினால் இந்த ஆண்டவரே எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவரே இயேசப்பா, எங்கள் ஆவியாத்ம சரத்தை உடைய சமூகத்தில் தருகிறோம் கர்த்தாவே. எல்லா ஆண்டவரே சோர்வுகள், எல்லா பலவீனங்கள், அந்தகார கிரியைகள், ஆனமன கிரீஸ்வர பொல்லாத ஆவிட கிரியைகள் கர்த்தாவே எல்லா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரை அப்புறப்படுத்துகிறோம். தேவ ஆவியானவர் நீர் அசைவாட இந்த கால வேளையிலே எங்களுடைய ஆவியாத்ம சரத்துக்குள்ள நீர் ஆளுகை செய்வீராக. அப்பா, நம்முடைய பலிபீடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசப்பா. எங்களுடைய சிந்தனைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய இருதயத்தை, எங்களுடைய ஆவியாத்ம சரத்தை அப்பா உங்களுடைய கல்வாரி ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிங்க. உங்களுடைய சமூகத்தில் படைக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அசைவாடும். தேவரீர் எங்களுடைய அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய உள்ளத்துக்குள்ள நீர் ஆளுகை செய்வீராக. நீர் வாரும் அழைக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே கர்த்தாவே துதிக்க ஸ்தோத்திரிக்க ஹல்லேலூயா நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, தேவனுடைய கிருபை அளவில்லாமல் ஆண்டவரே பெருகட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆவியானவர் அப்பா பொறுப்படுத்திக் கொள்ளும், பொறுப்படுத்திக் கொள்ளும், பொறுப்படுத்திக் கொள்ளும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி, 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 நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா சோர்வுகள், எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றி புதிய உம்முடைய ஆண்டவரே அபிஷேகத்தினால், புதிய வல்லமையினால அப்பா இந்த கால வேளையிலே உம்முடைய கிருபையால் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, இந்த கொடுக்கிற பாடுகிற பாடல்கள், உடைய வார்த்தைகளுக்கு எடுக்கிற ஜெபங்கள் ஒன்று எங்களுக்கு ஆசீர்வதித்து தாருங்க. அப்பா, வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பா, உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே. ஆண்டவரே, என் தேவன் ஆண்டவரே, ஒவ்வொரு கால வேளையிலே உடைய மகிமையினால், உடைய கிருபையினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. உடைய சமூகத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆவியாத்ம சரத்தை உடைய சமூகத்தில் படைக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தேவரீர் அசைவாடும். தேவரீர் ஆண்டவர் ஆளுகை செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய சமூகத்தில் படைக்கிறோம். ஆவியானவர் நீ தொடர்ந்து வழி நடத்துவீராக. அப்பா, ஹல்லேலூயா. நல்ல துதிக்க செய்யுங்க, பாட செய்யுங்க. தேவ கிருபை அப்பா ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. சகல தடைகளை கர்த்தர் மாற்றுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதிக்க நன்மையெல்லாம் இயேசப்பா உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த குடுகையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கால வேளையிலே ஹல்லேலூயா வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம ஒரு பாடல் இந்த கால வேளையிலே பாடலாமா? உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. அதிகால வேளையிலே தேவனுடைய சந்திதிலே பாதத்தில் வந்திருக்கிற நாம் ஆண்டவரே நம்பி இருக்கிறேனப்பா. ஹல்லேலூயா என்று சொல்லி, நீதான் என் ஜீவன், நீதான் என் சத்தியம், நீதான் என் வழி என்று சொல்லி ஹல்லேலூயா ஆண்டவருடைய பாதத்தில் நம்மளை அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. ஆமே, உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. சொல்லுவாமே, உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே.
என் காலை மான்காலாய் மாற்றி மாற்றி மதிலை தாண்ட செய்தி ஆமே. என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கினீ. என் காலை மான்காலாய் மாற்றி மாற்றி மதிலை தாண்ட செய்தி ஆமே. என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கி நீரே ஆமே. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா ஆமே. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. ஏசோ பார்த்து சொல்லுவாமே, உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. உம்பாதம் சரணடைந்தேன் ஏசையா, உம்மில் நான் மகிழ்ந்திடுவே. நன்மையும் கிருபையும் என்னை என்றும் தொடர்ந்திடும் தயவாலாமே. உம்பாதம் சரணடைந்தேன் ஏசையா, உம்மில் நான் மகிழ்ந்திடுவே. நன்மையும் கிருபையும் என்னை என்றும் சூழ்ந்திடும் தயவாலப்பா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா ஆமே. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே ஆமே. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. ஆபத்து நாட்களெல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீ. சத்ருக்கள் எனக்கு முன்பாய் முன்பாய் விழுந்திட காண செய்தி. ஆபத்து நாட்களெல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீ. சத்ருக்கள் எனக்கு முன்பாய் முன்பாய் விழுந்திட காண செய்தி. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே ஆமே. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. சொல்லுவாமே, நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. என் காலை மான்காலாய் மாற்றி மாற்றி மதிலை தாண்ட செய்தி. என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கினீ ஆமே. என் காலை மான்காலாய் மாற்றி மாற்றி மதிலை தாண்ட செய்தி ஆமே. என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கினீ. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா அப்பா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா ஆமே. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே ஆமே. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. நீங்க என்னங்கப்பே, நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. சொல்லலாமே, நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே ஆமே. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. ஆபத்து நாட்களெல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீ ஆமே.
ஆமே. சத்துருக்கள் எனக்கு முன்பாய் விழுந்திட காண செய்தி ஆமே. ஆபத்து நாட்களெல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீராமே. சத்துருக்கள் எனக்கு முன்பாய் விழுந்திட காண செய்தி. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் பலியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் பலியையா. ஆமே. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. ஹல்லேலூயா. ஆமாப்பா ஆண்டவரே, உம்மை நம்பி உள்ளோமே கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கால வேளையிலே ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்து சரணடைந்த ஆண்டவரே, நீதானங்கள் ஜீவன், நீதானங்கள் சத்தியம். ஹல்லேலூயா. நீதானங்கள் வழி கர்த்தாவே. ஹல்லேலூயா. நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்லப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபத்து நாட்கள் எல்லாம் எங்களோடு கூட இருந்து எங்களை தப்புவித்த தகப்பனப்பா. ஹல்லேலூயா. எங்களை பலப்படுத்தினவர், எங்களை இடைகற்றினவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு முன்பாக நின்ற எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே சூழ்நிலைகள் மாறும்படி செய்து எங்கள் தேவாதி தேவன்களை வழிநடத்தின தகப்பனப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் கால்களை மான்களின் காலை போல மாற்றி ஆண்டவரை நடக்க பண்ணின தகப்பனப்பா. ஹல்லேலூயா. எங்களை நீர் பலப்படுத்தினீர், இடைகட்டினீர், எங்கள் வழியை செவ்வையாக்கினீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்த தகப்பன் அப்பா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 அப்பா, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உம்மையே நம்பியுள்ளோம். ஹல்லேலூயா. நாங்களும் எங்களுடைய குடும்பங்களும் அப்பா நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க தான் எங்க ஜீவன் ஆண்டவரே, நீங்க தான் எங்க சத்தியம் அப்பா, நீங்க தான் எங்க வழி, நீங்க எல்லாமே நீங்க தான் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்களை பலப்படுத்துங்க, எங்களுடைய கால்களை மான்களை காலை போல கர்த்தர் மாற்றி எங்களை பலப்படுத்துங்கப்பா, எங்களோட வழிகளை சுபைப்படுத்துங்கப்பா. நன்மையும் கிருபையும் ஆண்டவரே இந்த புதிய நாளில் எங்களை தொடரட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் உம்மிடத்திலிருந்து வருகிறது ஆண்டவரே. அப்பா, நீதான் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், நீதான் எங்களை பலப்படுத்துகிறவர், நீதான் எங்களோட வழியை சுவைப்படுத்துகிற தகப்பன் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே. ஆபத்து ஹல்லேலூயா நாட்கள் எல்லாம் ஆண்டவர் எங்களை கூட இருந்த தகப்பன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஒரு புதிய நாளில் இந்த நாள் முழுதும் தேவனுடைய கிருபை எங்களை ஆளுகை செய்வதாக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பங்களை ஆளுகை செய்வதாக, ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆளுகை செய்வதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீரங்களை இந்த கால வேளையில் இந்த புதிய நாளில் புதிய வழிகளில் கர்த்தர் நடத்துவீராக. ஹல்லேலூயா. 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 இரண்டாவது பாடலாக ஒரு பாடலை நம்ம பாடுவோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடுவோமா? ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரையே பற்றிக்கொள், திருவசனம் கற்றுக்கொள். கர்த்தரையே பற்றிக்கொள், திருவசனம் கற்றுக்கொள். அவரே பாதை காட்டுவார், அதிலே நீ நடந்திடு. அவரே பாதை காட்டுவாமே, அதிலே நீ நடந்திடு. சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே. துணிந்து நீ ஓடு, துதித்து தினம் பாடு. சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே. துணிந்து நீ ஓடு, துதித்து தினம் பாடு. நிச்சயமாகவே முடிவு உண்டு,
நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நாவு நல்லதையே நாள்தோறும் பேசினா, நாவு நல்லதையே நாள்தோறும் பேசினா, கர்த்தரின் திரு இருதயம் களிகூருமே உன்னாலே. கர்த்தரின் திரு இருதயம் களிகூருமே நம்மாலே. சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே, துணிந்து நீ ஓடு, தினம் துதித்து தினம் பாடு. ஆமென். சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே, துணிந்து நீ ஓடு, தினம் துதித்து தினம் பாடு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீதான் எங்களுக்கு எல்லாம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா, நீதான் ஆண்டவரே துவக்கத்தையும் முடிவையும் தருகிறவர். ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடி உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளுங்க தாவே. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவரே அப்பா, நீர் முடிவை உண்டு பண்ணுகிறவர். ஒரு தொடக்கத்தை நீர் தந்தீர் என்றால் ஆண்டவரே முடிவையும் நீர் தான் கொடுக்க வல்லவராக இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. அப்பா பார்த்து சொல்லலாமா, ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில் நீ துவங்கின ஆரம்பத்தை நீங்க தான் ஆண்டவரை முடித்து வைக்க முடியும். ஒருவேளை நம்பிக்கை அற்று போனாலும் ஹல்லேலூயா, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் உம்முடைய வார்த்தைகள் அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களில் அப்படியே நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று சொல்லணும், கர்த்தரை நம்ம பற்றி கொள்ளணும். ஹல்லேலூயா. நம்ம திருவசனத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அவர் நம்மளுக்கு பாதை காட்டுவார். அந்த வழிகளை நாம நடக்கணும். ஹல்லேலூயா. சோர்வுகள் இருக்கலாம். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதுங்க, தளர்ந்து விட்டு விடாதுங்க. நம்ம துணிந்து ஓட தேவனுடைய கிருபை, தேவனுடைய வல்லமை. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் துதித்து பாட பாட அவருடைய கிருபை நம்மளை பலப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அவரையே நம்ம பற்றி இருக்கணும், அவருடைய வார்த்தையை நம்ம பற்றி இருக்கணும், அவருடைய வார்த்தைக்குள்ள நம்ம பற்றி இருக்கணும். ஹல்லேலூயா. நிச்சயமாக அவருடைய வாக்குத்தத்தங்களும் அவருடைய ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா. அப்பா பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே பற்றி கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா சோர்வுகள் மாறட்டும். ஆண்டவருடைய சமுதிரத்தில் கேளுங்க, ஆண்டவரே சோர்வுகள் மாறட்டும். ஆண்டவரே துணிந்து ஓட, ஆண்டவர் உம்மை பற்றி கொண்டு ஓட, உம்முடைய வார்த்தைகள் நிலைத்திருந்து ஓட, அப்பா உம்முடைய வழிகளில் நடக்க உம்முடைய கிருபையால் எங்களை நிரப்புங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை நம்பி இருக்கும்போது நிச்சயமாக நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துவக்கத்தை அவர்தான் கொடுக்கிறவர். அதே மாதிரி முடிவையும் அவர்தான் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம், சரணடைகிறோம் கர்த்தாவே. இந்த கால வேளையில், இந்த புதிய நாளில், புதிய வழிகளில், புதிய பாதைகளில் அப்பா நீர் எங்களை வழிநடத்துவீராக. உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்தில் அப்பா நாங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு குடும்பங்களை ஆண்டவரே உம்முடைய பலிபீடத்தில் நாங்கள் தருகிறோம், அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் இந்த கால வேளையில் அப்பா உம்முடைய முகத்தை பிரசன்னமாக்குங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் அப்பா, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஆள்கொள்ளுவதாக. ஹல்லேலூயா. பலப்படுத்துங்க, சோர்வுகள் நீங்கட்டும், நல்ல பலன் கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க அப்பா. நம்ம துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை நம்ம துதிக்கலாமா, மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்த தேவனை நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்தை, ஜீவிதத்தை, நம்முடைய பெற்றோர்களை, நம்ம கைட்டு சொல்ற வேலைகளை எல்லாவற்றிலும் அவன் கூட இருந்து வழிநடத்தின அந்த தேவாதி தேவனுக்கு, நம்மளை ரட்சித்த தேவாதி தேவனை, ஹல்லேலூயா. நம்ம உள்ளத்தின் ஆழத்தின் இந்த கால வேளையில அந்த சிங்காசனத்தில் இருக்கிற வீற்றிருக்கிற தேவாதி தேவனை நம்ம துதிப்போமா? ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு நன்றி 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 அப்பா. இந்த ஒரு புதிய
புதிய நாளை தந்தீரே உமக்கு நன்றி அப்பா. தந்த ஜீவன் சுக பலன் ஆரோக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்களுக்காக இந்த உலகத்திலே மனிதனாக வந்து எங்கள் பாவங்களை ஆண்டவரை மன்னித்து கல்வாரி சிலுவையில் இப்படி ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டுக் கொண்ட தகப்பனே அம்பா, நீர் எங்களை ரட்சித்தீரே, உம்முடைய மகனாக மகளாக எங்களை தெரிந்து கொண்டீரே, எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய பரிசுத்த ஜனமாக ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிற தகப்பானாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்தீரே அப்பா, எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்தீரே ஸ்தோத்திரம். எங்களுடைய பெற்றோர்களை ஆண்டவரை பாதுகாத்தீங்களே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். அந்த வேலைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை இம்மட்டும் தாழ்விருந்து எங்களை உயர்த்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுக்கு முன்பாடி ஆண்டவரே அப்பா பெரிய பர்வதங்களை பெரிய எல்லா தடைகளை நீக்கி ஆண்டவரே எங்கள் தேவன் ஆண்டவரே அப்பா எங்களை வழிநடத்துகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நாங்கள் இருக்கிறது உம்முடைய மேலான கிருபைப்பா, உம்முடைய இரக்கமப்பா, உம்முடைய அன்பப்பா. ஹல்லேலூயா. பலவீனங்களை மாற்றினீரே அப்பா. யெகோவா ராஃபாவாக சுகந்தந்தீரே அப்பா. யெகோவா ஷம்மா ஆண்டவரே அப்பா. யெகோவா நிசி நீ வெற்றி தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவர் பிறந்த நாள் முதல் இந்த நாள் மட்டும் நாங்கள் நடந்த வந்த பாதைகளில் எல்லாம் என் தேவன் நீரங்களை தாங்கி நீர் ஆண்டவரே, நீரங்களை ஏந்தி நீர் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை நீர் தான் நடத்தினீர் ஏசப்பா. எங்களுடைய தேவைகளை சந்தித்தீங்க ஆண்டவரே, எல்லா குறைவுகளை நிறைவாக்கினீர் ஆண்டவரே அப்பா. எங்களை கரம் பிடித்து நடத்தினீர் ஏசப்பா. உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா அப்பா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் ஏமாத்திரம் அப்பா உம்மை விட்டு தூரம் போகும் பொழுதெல்லாம் எங்களை தேடி வந்து உம்முடைய அன்பினால ஆண்டவரே எங்களை இடைக்கட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்களை பலப்படுத்தினீர், எங்களுடைய கால்களை மான்களின் கால்களை போல மாற்றினீர் ஆண்டவரே. திரும்பவும் சோர்வுகளை நீக்கி எங்களை வழிநடத்தின தகப்பன் நீங்க எங்க ஆண்டவரே சப்பா. ஹல்லேலூயா அப்பா. உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்தினீங்க ஆண்டவரே, தாழ்வில் எங்களை நினைத்தீங்கப்பா ஆண்டவரே. தாய் மறந்தாலும் தகப்பன் ஆண்டவரை மறந்தாலும் உம்முடைய ஆண்டவரே அன்பினால எங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரை சுமந்தீராத்தாவே. ஹல்லேலூயா. உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 ஆண்டவரே. இது அந்த கால வேளையில அப்பா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவாதி தேவனுக்கு முன்பாக நாங்கள் அந்த கால வேளையில உம்முடைய ஆண்டவரே எங்களுடைய தலைகளை உமக்கு நேராக நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு நேராக உயர்த்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீ துதிகள் மத்தியில் அசைவாடுகிறவர், நீ சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தர் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் எங்க அப்பா. நீங்க பெரியவர், வானத்திலும் பூமியிலும் உம்முடைய நாமமே பெரியது கர்த்தாவே. நீர் அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. நீ சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே அப்பா. நீர் சொன்னது எதுவோ அதுதான் இந்த உலகத்தில் நிற்கும், அதே மாதிரி எங்களோட வாழ்க்கையில நிற்கும் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த கால வேளையில உடைய வார்த்தையினால் எங்களை திருப்தி ஆக்குங்க, உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா என்று துதிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. ஹல்லேலூயா. உடைய இரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்ட தகப்பனே ஆண்டவரே, உடைய இரத்தத்தினால எங்களை ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய அன்பினால் எங்களை இணைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த அப்பா. நீங்க பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவர். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தான் எங்களை பாதுகாத்தீங்கப்பா, நீங்க தான் எங்களுக்கு ஜீவன் தந்தீங்க, நீங்க தான் எங்களுக்கு உண்ட எல்லாவற்றையும் தருகிறீங்க. எல்லாம் பரத்திலிருந்து உம்மிடத்திலிருந்து வருகிறது கர்த்தாவே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்கும் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே நீர் விடுவிக்கிற ஆவியானவர், பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர், சாபத்திலிருந்து விடுவிக்கிறவர், வியாதிகளிலிருந்து விடுவிக்கிறவர். தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. அந்த தேவாய் தேவனுக்கு ஹல்லேலூயா நன்றி இயேசுவே என்று சொல்லி அவருக்கு துதி கன மகிமை எல்லாம் நம்ம செலுத்தலாமா? ஹல்லேலூயா
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அப்பா, அல்லேலூயா. ஆமாப்பா, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, அம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையில் நல்ல பாடலை தந்து பாட வைத்தீங்க ஆண்டவரே. உமக்கு துதிகளை நன்றிகளை ஏறெடுக்க கத்த கிருபை தந்தீங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகள் எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களில் கத்தாவே ஹல்லேலூயா, என் தேவன் நீர் ஆளுகை செய்வீராக. நம்முடைய பிரசன்னம் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கால வேளையில் ஆண்டவரை சூண்டு கொள்ளட்டும் கத்தாவே. தேவ சமாதானம் ஆண்டவரை ஆளுகை செய்வதாக எங்களை தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். உங்களுடைய நாம மாத்திரத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் கத்தாவே. நாங்கள் சிறுகவும் உங்களுடைய நாமம் ஆண்டவரே உயர்த்தப்பட கடவது கத்தாவே. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் கத்தாவே. மீதியான சமயத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதிகன மகிமையெல்லாம் ஏசப்பா உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால வேளையில் இந்த கூடுகளை இணைந்து வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அந்த நண்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே, புதிய நாளிலே நம்மளை ஒன்று கூடி வர செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாக அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாம் ஒரு வேத வசனத்தை நம்ம வாசிப்போம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன பண்ணணும்? காத்துக்கொள். நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் நாம் எல்லாருமே நம்முடைய இருதயத்தை நம்ம என்ன பண்ணணும்? காத்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஏன் நம்ம காத்து கொள்ளணும்னா, ஹல்லேலூயா, அது எப்படியெல்லாம் காத்து கொள்ள வேண்டும் என்று அந்த வசனங்களில் என்ன பண்ணுகிறது? காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்க்கும்போது அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அதே மாதிரி எப்படியெல்லாம் காத்து கொள்ள வேண்டும் என்கிறத இந்த கீழே உள்ள வசனங்கள் இருக்கிறது. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே. உன் காலை தீமைக்கு என்ன பண்ணுவாயாக? தீமைக்கு விலக்குவாயாக. ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய இருதயத்தை, நம்முடைய கண்களை, அப்படிதானே, நம்முடைய கண்களை, நம்முடைய உதடுகளை, அதே மாதிரி நம்முடைய கால்களை, அப்படிதானே, அதே மாதிரி காலை என்ன பண்ண தீமைக்கு என்ன பண்ணணும்? விலக்கி பாதுகாத்து கொள்ளணும். இப்படியாக நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணணும்? நம்ம காத்து கொள்ள வேண்டும் என்று இந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி காத்து கொள்ளும் போது அதனிடத்திலிருந்து என்ன பெறும்? ஜீவ ஊற்று என்ன பண்ணுமாம்? புறப்படுமாம். ஹல்லேலூயா. கண்டிப்பாக நம்முடைய மனுஷனுடைய இருதயம் அது என்ன பண்ணுது? திருக்குள்ளது மகா கேடுள்ளதுமாக என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இருதயம், நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாருக்குள்ளும் பாவம் நம்முடைய ஆத்மாவில் இருக்கிறது. ஆதாமுடைய அப்படிதானே அந்த தொடர்ச்சியான அந்த பாவம் நம்முடைய மாமிசத்தில் இருக்கிறது. அதனால பாவம் செய்கிறதுக்கு என்ன பண்ணுகிறது? அவங்களாலேயோ மற்றவங்களால யாரும் அவங்களால நம்ம பாவம் செய்ய முடியும். அப்படி நம்ம இருதயத்துக்குள்ளே அந்த பாவம் என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ கண்டிப்பா அந்த இருதயம் நம்ம எல்லாருக்குள்ளும், அப்போ பாவம் ஒரு வேதத்தில் இருக்கிறது. ஒருவன் பாவம் செய்யவில்லை என்பவனால் அவன் தேவனை என்ன பண்ண? பொய்யராக்குகிறான், அல்ல வஞ்சிக்கிறான். அப்படிதானே? அப்போ நம்ம எல்லாருமே நம்ம இருதயத்துக்குள்ள மாமிசத்துக்குள்ள பாவம் ஒன்று என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. அப்போ யாரும் பாவம் ஹல்லேலூயா செய்ய முடியாதுன்னு யாரும் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. ஆனால் தேவனுடைய வசனத்தினால, தேவனுடைய வார்த்தையினால நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணணும்? காத்து கொள்ளணும். காத்து கொள்ளும் போது அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று என்ன பண்ணுகிறது? நிச்சயமாக புறப்படும். ஹல்லேலூயா. நம்ம வேதத்தில் இதில் பார்க்கும்போது வாயின் தாறுமாறுகள், அப்படிதானே, வாயின் உதடுகள், ஹல்லேலூயா,
உதடுகளை குறித்து, நம்முடைய வாயை குறித்து, பேசுகிற வார்த்தையை குறித்து எல்லாரும் நம்ம என்ன பண்ணணும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதனால இந்த வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக என்ன பண்ணணும், இருக்கணும். ஹல்லேலூயா. வாயின் தாறுமாறுகள், தேவனுடைய வசனமும் வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னா நம்ம என்ன தாறுமாறானவைகளை தான் என்ன பண்ணுவோம், பேசுவோம். கெட்ட வார்த்தைகளை பேசுவோம். ஹல்லேலூயா. வீணான வார்த்தைகளை பேசுவோம், தூசண வார்த்தைகளை பேசுவோம். நம்முடைய உதடுகளை மாமிசத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், மாமிசம் நம்மளை ஆள்கொள்ளும். அப்போ அதனுடைய கனி எல்லாம் வாயினுடைய அந்த இதெல்லாமே என்னது, ஹல்லேலூயா, தீமையாக தான் என்ன பண்ணப்படுகிறது இருக்கும். ஹல்லேலூயா. அந்த வேதவசனத்தை யாக்கோபுல நம்ம படிக்கிறோம், என்ன 2 அந்த ஊற்று அப்படிதானே நல்ல. அதனால தேவனை என்ன பண்ணுகிறோம், நம்ம ஒரு இதனால துதிக்கிறோம். அதே மாதிரி தேவ சாயில் உண்டாக்கப்பட்ட மனுஷன் அதன் மூலமா நம்ம என்ன பண்ணுகிறோம், சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே அந்த வாயிலிருந்து, நாவிலிருந்து என்ன பண்ணக்கூடாது, புறப்படக்கூடாது. அப்படி நம்முடைய நாவை என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், காத்துக்கொள்ளணும். தீமையான காரியங்களை நம்முடைய நாவை என்ன பண்ண, தாறுமாறானவர்களை பேசாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைகளை ஒரு மற்றவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டு பண்ணும் அந்த வார்த்தைகளை பேசணும். நம்ம எபேசியர்ல பார்க்கலாம், அங்கே சொல்லப்படுது, கெட்ட வார்த்தை ஒன்று உங்களோட வாயிலிருந்து என்ன பண்ணுறது, புறப்பட வேண்டாம். அதில் மற்றவங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டு பண்ணும் நல் வார்த்தைகளை அவங்க கேட்குறவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக நீங்கள் என்ன பண்ணுங்க, பேசுங்க என்று எழுதப்படுத்திட்டு இருக்குது. அப்போ வாயை குறித்து ரொம்ப நம்ம எச்சரிக்கையாகணும். ஹல்லேலூயா. அந்த காவலை நம்ம என்ன பண்ணணும், காத்து இந்த இருதயத்தை காத்து கொள்ளணும். அதே மாதிரி உன் கண்கள் நேராக என்ன பண்ணுகிறது, நோக்க கடவுது. அப்போ கண்களை குறித்து நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம கண்கள் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அப்படிதானே. ஹல்லேலூயா. நம்ம எப்படியும் பார்க்கலாம், நல்ல நம்ம உள்ளத்துக்குள்ள எனது தேவனுடைய வசனம் வார்த்தை இல்லைன்னா நம்ம பார்க்குறவைகள் என்ன சொல்லுங்களா, பாவமாக தான் என்ன பண்ணுகிறது, நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. கண்டிப்பாக தேவனுடைய வசனத்தையும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ற நம்ம இருதயத்தில் இருக்கும்போது நம்முடைய பார்வைகளும் என்ன பண்ணுகிறது, பரிசுத்தமாக என்ன பண்ணுகிறது இருக்கும். ஹல்லேலூயா. கண்கள் அப்படிதானே, கண்களை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம பிரசங்கில பார்க்குறோம், வாலிபனே அப்படிதானே, உன் கண்ணின் காட்சிகளிலையும் என்ன பண்ணுகிறது, நீ எல்லாம் நட, ஆனாலும் அதை நியாயத்திலே கொண்டு வருவார் என்கிறத என்ன பண்ணுகிறது, அது அறி அப்படின்னு ஹல்லேலூயா வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கண்கள் நம்ம உள்ளத்துக்குள்ள தான் இருக்கிறோம், நம்ம எப்படி பார்க்குறோன்னு அவங்களுக்கு தான் தெரியும். கண்களினாலும் பாவம் செய்யலாம். ஹல்லேலூயா. அதே மாதிரி பார்வையினாலும் நம்ம இருதயத்தில் என்ன பண்ணலாம், பாவம் செய்யலாம். ஹல்லேலூயா. ஆனால் அவைகள் எல்லாம் தேவனுடைய சில ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறது, தடை பண்ணும். ஹல்லேலூயா. பாருங்க, யோபு அதை குறித்து எழுதும்போது இப்படியாக சொல்லுகிறார். யோபு 31வது அதிகாரத்தில் 1வது வசனம் இவ்வண்ணமாக இருக்கிறது, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி அப்படின்னு சொல்லுகிறாரு. அப்பொழுது நான் அப்படி ஒருவேளை இருந்தா உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கு, எப்படி உன்னதங்களிலிருந்து தேவன் ஒரு பிள்ளைக்கு தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ என்று ஹல்லேலூயா அங்கே எழுதுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிதானே. அப்போ அப்படி சொல்லுகிறார் அப்படிதானே. அதே மாதிரி அதில் 9வது வசனம் சொல்லுகிறார், என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால் அப்பொழுது ஹல்லேலூயா என்னென்ன எனக்கு கர்த்தர் செய்வாராக என்று சொல்லி தேவ சமூகத்தில் என்ன பண்ணுகிறார், அவர் சொல்லுகிறார். அப்போ பாருங்க, கண்களினால் நம்ம பார்க்கிறவைகள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை, தேவனிடத்தில் நம்மளுக்கு வரக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை என்ன பண்ணுமா, பாதிக்குமா. ஹல்லேலூயா. சிந்தனைகள் தானே, அது வருதானே. ஆனால் அந்த சிந்தனையை நம்ம காத்து கொள்ளாவிட்டால், ஹல்லேலூயா, அந்த சிந்தனையை தேவனுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய கண்களை எல்லா காவலோடும் தேவனுடைய வசனத்தினால அவருடைய ஆவியினால நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளவில்லை என்றால் நம்முடைய கண்கள் மனம் போன போக்கில் போகும். அப்படிதானே. கண்ணு ஹல்லேலூயா எல்லாவற்றையும் பார்க்கும், நன்மையும் பார்க்கும், தீமையும் பார்க்கும். ஆனால் இருதயத்தில் தேவனுடைய வசனமும் தேவனுடைய வார்த்தையும் உள்ள இல்லைன்னா நம்முடைய பார்வைகள் என்ன பண்ணுகிறது, பாவமானவைகளை நோக்கும், பாவமானவைகளை பார்த்து அதை என்ன பண்ணுகிறது, இச்சிக்கும். ஹல்லேலூயா. அப்போ கண்களை குறித்து நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இந்த வார்த்தையை கேட்குற நாம் இன்றைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு தேவனுடைய சமூகத்தில் இருந்த அந்த ஆசீர்வாதங்கள் வேணும். ஹல்லேலூயா. தேவனுடைய சுதந்திரம் என்ன பண்ணுகிறது, எனக்கு வேணும். ஹல்லேலூயா. அப்படிதானே. உன்னதத்திலிருந்து வருகிற அவருடைய பங்கு அப்படிதானே. ஹல்லேலூயா. தேவன் உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கு, உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரம் ஹல்லேலூயா எனக்கு கிடைக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய கண்கள் ஹல்லேலூயா கண்களை தேவனுடைய வார்த்தையோடு கூட என்ன பண்ண உடன்படிக்கை பண்ணணும். ஹல்லேலூயா. அதை குறித்து கண்டிப்பாக நாம் அதில் இன்றைக்கு முதல் ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவரே, என் கண்களை நம்முடைய வார்த்தை ஹல்லேலூயா உங்களுடைய வார்த்தையோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன்.
ஆண்டவரே. பாவத்தை நான் பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. பாவ காரியங்களை நோக்கக்கூடாது. அதனால என்னுடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணுகிறது, பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், அந்த கண்களை தேவனோடு கூட நம்ம என்ன பண்ணணும், உடன்படிக்க வேணும். தேவனுடைய வார்த்தையினால் நம்ம நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணுகிறது, அதை நம்ம காத்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்போ நிச்சயமாக தேவன் அப்படி செய்யும்போது நிச்சயமாக உன்னதத்திலிருந்து தேவனுடைய அந்த பங்கு, ஹல்லேலூயா, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் குறைவில்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அடுத்ததாக அந்த வசனத்தில் பார்க்கும்போது, உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக, வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே, உன் காலை தீமைக்கு என்ன பண்ணுவாயாக, விலக்குவாயாக. அப்படி நம்முடைய கால்களை தீமையான நல்ல வழியும் இருக்கு, தீமையான வழிகளும் இருக்கு. அப்படித்தானே? ஹல்லேலூயா. நம்முடைய பாருங்க, நம்முடைய உதடுகள் அப்படித்தானே, நம்ம தீமையானவைகளை பேசி அதை காக்க மறந்துட்டோம். நம்முடைய கண்களும் என்ன பண்ணுகிறது, தீமையான பார்க்குதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த கால் என்ன பண்ணுகிறது, நம்ம எதை பார்க்குறோமோ எதை பேசுகிறோமோ அதே வழிக்கு இந்த கால் நம்மளை அந்த பாதையில் வழி நடத்தி கொண்டு போகும். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை காத்து கொண்டா, ஹல்லேலூயா, நிச்சயமாக அந்த கால் எங்கே தான் போகும், தேவனுடைய வழிகளில் போகும். ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் நல்ல தேவனுடைய வார்த்தையை கேட்குது, தேவனை நோக்குது. அப்போ தேவன் என்ன பண்ணுவார், நம்முடைய கால் எங்கே பண்ணுவார், தேவனுக்குரிய அந்த வழிகளில் நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. அப்போ அப்படி தானே. அதே மாதிரி நம்முடைய கண்கள் இந்த உலகத்தை தீமையை பார்க்கும்போது, தேவனுடைய வார்த்தை இல்லாமல் இருக்கும்போது அது தீமையான இடத்துக்கு நம்முடைய கால்கள் நம்மளை என்ன பண்ணுகிறது, வழி நடத்தி சென்று போகும். ஹல்லேலூயா. அப்போ இந்த காத்து கொள்ளுகிற காரியத்தை நம்ம ஒவ்வொருவரும் தான் என்ன பண்ணணும், செய்யணும். ஹல்லேலூயா. நம்ம நிலம் நம்ம தான் என்ன பண்ணணும், காத்து கொள்ளணும். அப்போ இந்த இருதயம் என்ன பண்ணுகிறது, ஹல்லேலூயா, அது மாமிசம் அப்படிதானே, பாவம் நிறைந்த ஒரு இருதயம், மகா திருக்குள்ளது கேடுள்ளது. அந்த இருதயத்தை குறித்து ஏசப்பா கூட சொல்லுங்க, அது நேரத்தில் என்னென்ன புறப்பட்டு வரும் இப்படியெல்லாம் சொல்லப்படும். அப்போ இதனிடத்திலிருந்து நம்மளை என்ன பண்ணணும், நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அதான் மோசேயின் மூலமாக ஆண்டவர் ஹல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுடைய இருதயத்தின் நுனித்தோலை நீங்க என்ன பண்ணுங்க, நுனித்தோலை நீங்க விருத்த சேதனம் பண்ணுங்க. இதை தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, விரும்புகிறார். அப்போ நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணணும், தேவ சமூகத்தில். ஏன்னா இருதயத்தில் என்னது, நம்ம இந்த மாமிச எண்ணங்கள், மாமிசம் தான் நிறைந்திருக்கிறது. அப்போ அந்த மாமிசத்தை நம்ம கட் பண்ணும்போது ஹல்லேலூயா, அந்த ஹல்லேலூயா காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், அதில் அந்த ஹல்லேலூயா அதை ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அந்த இருதயத்தில் எழும்புகிற பாவம் என்கிறதான இதை நம்ம கட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த எல்லா காவலோடும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் நம்முடைய உதடுகளை, நம்முடைய கண்களை, நம்முடைய கால்களை தீமைக்கு விலக்கி காத்து கொள்ளும் போது அந்த ஹல்லேலூயா மாமிசத்தை நம்ம விருத்த சேதனம், அந்த இருதயத்தின் நுனித்தோல் ஆகிய அந்த மாமிசத்தை நம்ம கட் பண்ணும்போது அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று தேவன் ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இருதயத்தில் நம்ம எல்லாருக்குள்ளும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், வசிக்க விரும்புகிறார். அப்படிதானே? ஹல்லேலூயா. அப்போ அந்த இருதயத்தில் பாவமும் அக்கிரமும் நிறைந்த இருதயம் தான். ஆனால் தேவனுடைய சமூகத்தை ஒப்புக் கொடுக்கணும். ஆண்டவரே, அப்பா எனக்குள்ள வாரம் ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே எனக்கு நல்ல செம்மையாக பார்க்க கிருபை செய்யுங்க. நீங்கள் தான் நன்றாக என்ன பண்ணுங்க, நல்ல வார்த்தைகளை பேசும்படி எங்களுக்கு என்ன பண்ணுகிறது, கிருபை தருகிற தகப்பன். ஹல்லேலூயா. அதே மாதிரி நாங்கள் தீமைக்கு போகாதபடிக்கு எப்பா வலதுபுறம் இடதுபுறம் அங்கே சாயாதப்பா, இந்த வழியில் நடன்னு சொல்லி எங்களை அனுதினமும் உம்முடைய வழிகளில் பாதைகளை நடத்துகிற எங்கள் அப்பா நீங்கள். ஹல்லேலூயா. எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள உம்முடைய கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுகிறாரு, பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்ம ஒரு முடிவு எடுக்கணும், ஆண்டவருடைய சந்நிதியில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நம்மளுடைய என்ன பண்ணுவோம், அவருடைய பிரசன்னம் நம்முடைய ஆவியாத்ம சரத்துக்குள்ள ஆளுகை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு தடையாக இருக்கிற நம்முடைய இருதயத்தின் மாமிசத்தின் அந்த இருதயத்தின் அந்த நுனி தோலை ஹல்லேலூயா நம்ம என்ன பண்ணணும், கட் பண்ணி ஹல்லேலூயா எல்லா காவலோடும் ஹல்லேலூயா தீங்குகள் பேசாதபடிக்கு, நம்ம பார்வைகள் தீங்குகளை ஹல்லேலூயா பார்க்காதபடிக்கு, நம்ம வலது இடதுபுறம் நம்ம சாயாதபடிக்கு தேவனுடைய வழிகளில் அவர் உண்டாக்கி வைத்த அந்த வழிகளில் நாம் நடக்கும்போது நிச்சயமாக எல்லா காவலோடு நம்ம காத்துக்கொள்ளும் போது ஜீவ ஊற்று ஹல்லேலூயா, அந்த ஜீவ ஊற்று பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலிருந்து என்ன பண்ணுகிறார், ஆளுகை செய்வார். நம்மளையும் பரிசுத்தப்படுத்துவார். அவர் என்ன பண்ணுகிறார், நம் மூலமாக ஹல்லேலூயா நம்ம இருக்கிற இடங்கள், நம்முடைய வீடுகள் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, நம்ம
நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் பெரிய ஒரு விடுதலை அந்த ஆவியானவர் என்ன பண்ணுகிற செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த கால வேளையில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எல்லா காவலோடு நாங்கள் காத்துக்கொள்ள உம்முடைய வசனத்தின் மூலமாக உம்முடைய ஆவியினால் நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள இதோ உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசப்பா. ஹல்லேலூயா. தேவ ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை தருகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா நம்மளை தாழ்த்தி நம்மளை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே அப்பா, இந்த இருதயத்தின் நுனித்தோலாகி இந்த மாமிசம் ஹல்லேலூயா அதில் ஹல்லேலூயா அதை நாங்கள் அந்த இருதயத்தின் அந்த நுனித்தோலாகி அந்த இதை ஹல்லேலூயா அதை நாங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள ஹல்லேலூயா எல்லா காவலோடு எங்களுடைய இருதயத்தை உம்முடைய வசனத்தினால நாங்கள் காத்துக்கொள்ள ஹல்லேலூயா பாவம் எழும்பாதபடிக்கு தீமைகளுக்குள்ள வழிகளை நாங்கள் போகாதபடிக்கு எங்களுடைய உதடுகளையும் எங்களுடைய அப்பா கண்கள் எங்களுடைய கால்கள் ஆண்டவரே எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்க எங்களுக்கு கிருபைதாங்க ஹல்லேலூயா என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம கேட்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த பாடலை அந்த ஒரு சரணத்தை நம்ம பாடுவோமா. ஹல்லேலூயா. கர்த்தரையே பற்றிக்கொள், திருவசனம் கற்றுக்கொள், அவரே பாதை காட்டுவார், அதிலே நீ நடந்திடு, அவரே பாதை காட்டுவார், அதிலே நீ நடந்திடு. சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே, துணிந்து நீ ஓடு, தினம் துதித்து தினம் பாடு. சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே, துணிந்து நீ ஓடு, தினம் துதித்து தினம் பாடு. நாவு நல்லதையே நாள்தோறும் பேசினா, நாவு நல்லதையே நாள்தோறும் பேசினா, கர்த்தரின் திரு இருதயம் கலிகூருமே உன்னாலே, கர்த்தரின் திரு இருதயம் கலிகூருமே உன்னாலே. சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே, துணிந்து நீ ஓடு, துதித்து தினம் பாடு. சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே, துணிந்து நீ ஓடு, துதித்து தினம் பாடு. ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் ஹல்லேலூயா நம்முடைய போகும் வழியை கர்த்தர் பார்க்கிறார். நம்ம என்ன வழியில் பிரவேசிக்கிறோம், எப்படி என் பிள்ளை ஹல்லேலூயா எல்லா காவலோடும் தன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள்கிறாங்க. ஹல்லேலூயா அந்த காத்துக்கொள்வதற்கு எப்படியெல்லாம் பிரயாசப்படுகிறாங்க என்று ஆண்டவர் நம்மளை ஹல்லேலூயா பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ வசனத்தினால் என் பிள்ளை எப்படி காத்துக்கொள்கிறது, அவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படியா இருக்கிறது, அவர் இருதயம் மகிழும்படி இருக்கிறதா இல்லை ஹல்லேலூயா ஹல்லேலூயா மாறுபாடான ஹல்லேலூயா மாறுபாடான அந்த தாறுமாறான உதடுகளை நம்முடைய வாயின் வார்த்தைகள் இருக்கிறதா. ஹல்லேலூயா அந்த வாயை விருத்த சேதனம் பண்ணுவோம் இன்னைக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே என் வாயின் தாறுமாறுகளை என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்திலே கேட்கணும். அதே மாதிரி நம்முடைய கண்கள் நம்முடைய கண்களையும் கர்த்தர் பார்க்கிறார். நினைவுகளை அறிகிற தகப்பன். நம்ம என்ன சிந்திக்கிறோம், எப்படி பார்க்குறோம். ஒருவேளை மனுஷன் நம்மளோட முகத்தை தான் பார்க்குறான், பட் இருதயத்தை தேவன் என்ன பண்ண நம்மளோட கண்ணிமைகளை பார்க்குறாரு. ஹல்லேலூயா. என் பிள்ளை கண்களை எப்படி உபயோகப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. தேவனோடு உடன்படிக்கை பண்ணினேன். ஹல்லேலூயா. அந்த பண்ணியிருக்கிற நாம் தேவனுடைய வார்த்தையில் உடன்படி நம்ம கண்கள் இன்னைக்கு எப்படி பார்க்கிறது. ஹல்லேலூயா. நம்ம தீமைகளை பார்ப்போம் என்றால், தீமையான காரியங்களை நம்ம செய்வோம் என்றால், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அது எப்படி கிடைக்கும், உன்னதத்திலிருந்து வருகிறத பங்கு இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதனால் நிறைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இழந்திருக்கும். இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என் இருதய என் கண்களை நான் நேராக பார்க்கணும்ப்பா. ஹல்லேலூயா. நீர் பார்க்கும் வண்ணமாக பார்க்கணும். ஹல்லேலூயா. பாவத்தை பார்க்கக்கூடாது. ஆண்டவரே பரிசுத்தராகி உம்மளை பார்க்கணும்ப்பா, உடைய வார்த்தையை பார்க்கணும், அதை காத்துக்கொள்ள. ஹல்லேலூயா. எனக்கு இந்த நாளில் எனக்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களோடு தான் உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. காத்துக்கொள்ள எனக்கு பலன் தாருங்கப்பா. நிறைய நேரங்களில் நம்ம ஏதோ வழிகள் நம்முடைய போகிற வழிகள் இருக்குல்ல, சில நேரங்களில் மற்றவங்களுக்கு பயப்படுவோம். ஆனால் நம்ம எந்த
எந்த வழியில் போகிறோம், எப்படி பாதைகளில் போகிறோம் எல்லாம் கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு. யோபு சொல்கிறார்ல, நான் போகும் வழி அவர் அறிவார். தீமையோ நன்மையோ, நான் இந்த உலகத்தில் எந்த மூலையில் போனாலும், நாங்கள் எங்கே நின்றாலும், எந்த வழியில், துன்மார்க்கருடைய வழியிலையா, பாவிகளுடைய வழி இல்லையா, அல்லையா, ஒருவேளை நான் அந்த இந்த உலகம் போகிற அந்த வழியில் நம்ம போய் நின்னாலும் கர்த்தர் பார்க்குறாரு. ஹல்லேலூயா. நம்ம காத்துக்கொள்ளணும் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சரீரத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். இன்றைக்கு நம்முடைய கால்களை, நம்முடைய கண்களை, நம்முடைய ஹல்லேலூயா உதடுகளை தேவனுடைய சமூக தேவனே என்னை ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தும் அப்பா. இவைகளை காத்துக்கொள்ள எனக்கு கிருபைதாங்க, காத்துக்கொள்ள எனக்கு கிருபைதாங்க என்று சொல்லி நம்ம தேவனுடைய சமூகத்தில் கேட்போமா? நிச்சயமாக தேவன் நம்மளை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. நானும் கூட இந்த வசனங்களை வாசித்து கொண்டு போது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. மகனே, உன் காலை, ஹல்லேலூயா, உன் கண்களை, ஹல்லேலூயா, உன்னுடைய உதடுகளை நீ என்ன பண்ணுகிற, சரி செய். ஹல்லேலூயா. அதை சரி பண்ணு. ஹல்லேலூயா. வாய் பெருமையானவைகளை பேசக்கூடாது. இந்த வார்த்தைகள் எல்லாமே தந்து ஹல்லேலூயா சில காரியங்களை எடுத்து போட செய்கிறாரு. ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த கால வேளையில் இந்த கேட்குற நீங்களும் ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நிச்சயம் ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளும் போது நிச்சயமாக ஜீவ ஊற்றாகிய தேவன், ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் தேவன் நம்மளை ஆட்கொள்ளுவார். அவர் வரும்போது நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய இருள்கள், நம்முடைய எல்லைகளில் கிரியை செய்கிற எல்லா அந்தகாரங்களை, எல்லா இருள்களை நீக்கி தேவன் நம்மளை வெளிச்சப்படுத்துகிற தகப்பன். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஏசப்பா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவர். இந்த கால வேளையிலே உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் வருகிறோம் 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 கர்த்தாவே. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவர், எல்லா காவலோடு எங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா, இந்த மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னீங்க அப்பா, இருதயத்தின் நுனித்தோலை அது நீங்கள் விருத்த சேதனம் பண்ணுங்கப்பா. ஹல்லேலூயா. அந்த இருதயத்தில் எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே மாமிச எண்ணங்கள், பாவ எண்ணங்கள் ஆண்டவரே அப்பா, அதுதான் ஆண்டவரே, அதான் ஆண்டவரே சப்பா. நாங்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா எல்லா காவலோடு உங்களுடைய வார்த்தையின் ஆண்டவரே அப்பா, வார்த்தையின் மூலமாக நாங்கள் காத்துக்கொள்ளும் போது என் தேவன் அங்கே ஆளுகை செய்வீங்க அப்பா. உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. உங்கள் நடுவில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தகப்பனப்பா. இது இந்த கால வேளையிலே ஒவ்வொரு மீது நீர் அசைவாடுங்க. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே கேட்கிற உடன்படிக்கை பண்ணுகிற, உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் காத்துக்கொள்ள, எல்லா காவலோடு உம்முடைய இருதயத்தை உம்முடைய வார்த்தையை கொண்டு காத்துக்கொள்ள, உம்முடைய ஆவியை கொண்டு காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக ஜீவ ஊற்று நீர் வருவீர் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர், பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீர் கர்த்தாவே. எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை கர்த்தர் பிரகாசிக்கணுங்கப்பா. எல்லா காவலுடன் காத்துக்கொள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களை சூழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவர். இந்த கால வேளையில் எங்களை எழுப்புனீங்கப்பா. உங்களுடைய சமூகத்தில் வர கிருபை தந்தீங்க ஏசப்பா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஏசப்பா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், ஒவ்வொரு பெற்றோர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், கைட்டு சில வேலைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரை நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா. என் தேவன் பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் அமர்ந்த உம்முடைய ஆண்டவர் நேரம் செலவிட்ட இந்த நேரங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டுங்க தாவே. ஆண்டவரை கேட்ட இந்த வார்த்தைகள் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கட்டுங்க தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொரு தேவைகளுக்கு அதை சந்திங்க. எல்லா குறைவுகளை கர்த்தர் நீக்கி என் தேவனுடைய ஏசப்பாவுடைய ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டுங்க தாவே. ஆண்டவரே அப்பா, உம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுகிற உம்மை நோக்கி ஆண்டவரே அப்பா, இந்த சூழ்நிலைக்கு மாறாதா ஆண்டவர், இந்த கண்ணீர் மாறாதா, இந்த கவலை மாறாதா ஆண்டவரே கர்த்தாவே என்று உம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ள ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என் தேவன் ஆண்டவர் அற்புதங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர், பயப்படாதே திகையாதே என்று சொன்ன தகப்பன் ஆண்டவரே. இதோ உலகத்தின் முடிவு பரியந்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தகப்பனப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. ஆண்டவர், வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நல்ல சுகத்தை இந்த வேளையில் கர்த்தர் கொடுப்பீராக. பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும், சரீர பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. துன்பங்களும் துக்கங்களும் எல்லாவற்றையும் சந்தோஷமாக கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் கைட்டு சில தொல்லுகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே கர்த்தாவே ஆசீர்வதிக்கிற உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவரும் செய்கிற வேலைகளில் இருக்கட்டும் ஆண்டவரே. போக்கிலும் வரத்து இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பாதுகாப்பீராக. உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் இயேசப்பா. ஹல்லேலூயா. அதிசயங்கள் அற்புதங்களை கர்த்தர் காண செய்யுங்க ஆண்டவரே. எல்லா தீமைகளுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் விலக்கி பாதுகாருங்க. ஆபத்துகளுக்கு விலக்கி பாதுங்க. நாளும் கைட்டு சில வேலைகளில் போக்கிலும் வரத்திலும் எல்லாருடைய கண்களது தயவும் கிருபையும் கிடைக்கும்படி கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பாராட்டியும் முடியாது ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஹல்லேலூயா. இந்த நாள் முழுவதும் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொண்டு ஆண்டவரே
ஆண்டவரே கர்த்தாவே வாழத்தக்க கிருபைகளை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஹல்லேலூயா. எந்த இருளின் அதிகாரங்களோ அந்தகார கிரியைகளோ ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவர் பிள்ளைகளை குடும்பங்களை தொடாதபடிக்கு நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கர்த்தர் நீர் எல்லா தீங்கிருந்து கர்த்தர் விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஹல்லேலூயா. எல்லா போராடுகிற போராட்டங்கள், மறைந்திருந்து செயல்படுகிற சத்துனுடைய பிசாசுனுடைய கிரியைகள், அந்தகார வல்லமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும் ஆண்டவர். ஆவியானவர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. அந்த வீட்டுக்குள்ளே உம்முடைய சமாதானம் ஆண்டவரே, உம்முடைய சந்தோஷம் ஆண்டவரே, உம்முடைய ஆறுதல்கள் ஆண்டவரை நிலைத்திருக்க கடவுது கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்னைக்கு ஜெயத்தோடு கர்த்தர் வழிநடத்துங்க இயேசப்பா. ஹல்லேலூயா. ஒருவேளை கவலைகள் பாரங்கள் எல்லாம் என் தேவ நீர் மாற்றுங்க. ஒரு ஆண்டவர் இனம் புரியாத தேவ சமாதானம் ஆண்டவரே, இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இந்த கால வேளைகளை கர்த்தர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவர் ஒருவேளை பயப்படுகிற அந்த பயப்படுத்துகிற அந்த ஆவிகள், மனம் பதற வைக்கிற அந்த ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொரு சரீரங்களை விட்டு வெளியேறி போகட்டுங்க தாவே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவர் நம்முடைய வார்த்தைக்குள்ள நாங்கள் பலப்பட திடப்பட தேவன் கிருபை பாராட்டியபடியா ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. நாங்கள் எந்த சூழ்நிலைகளிலும் என் தேவனீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. எங்களை படைத்தவர், எங்களுக்காக ஜீவன் தந்தவர் ஆண்டவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடைய எங்க ஏசப்பா, நீங்க எங்க கூட இருக்கிறீங்க என்கிறதான அந்த ஹல்லேலூயா அந்த ஆண்டவர் உணர்வோடு நாங்கள் ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் தாவே ஜெயம் எடுக்க கத்த உதவி செய்திருங்கப்பா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்பா உம்முடைய கருத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபங்கள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் செய்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவரே அப்பா அதை செய்கிறதுக்குரிய பலனை கிருபைகள் அந்த வார்த்தையை ஆண்டவர் நீ தந்து எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா சோர்வுகளுக்கு கத்த நீக்குங்க. உம்முடைய பாத்தில் வருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாத்தில் வருகிறோம் கத்தா. உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்குறோங்க தாவே. ஒவ்வொருவரையும் கத்த பிரகாசிக்க பண்ணுங்க. இருள் எல்லாம் அகலட்டும் ஆண்டவரே. இருள் எல்லாம் அகன்று போகட்டும். இருள் எல்லாம் அகன்று போகட்டுங்க தாவே. அப்பா உம்முடைய வெளிச்சம் ஆண்டவரே, நாங்கள் பிரகாசிக்கிற ஒளியாக ஆண்டவர் இருக்க எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே பட்டணங்கள் தேசங்கள் நாங்கள் இருக்கிற இடங்கள் எங்களுடைய வீடுகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. எங்கள் தேசங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆளுகை செய்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா தீங்குகளும் ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்களை விலக்கி பாதுகாருங்க. உடைய பாத்தில் வருகிறோம் தேவ பிள்ளைகளுக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வருகிற எல்லா ஆபத்துகளுக்கும் தீங்குகளுக்கும் கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் விலக்கி பாதுகாருங்க. உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் இயேசப்பா உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் ஒவ்வொரு கூட தங்கியிருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.